மத்திய அரசனுடைய பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல்ல வேலைவாய்ப்பு குறித்தான அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு தான் இது. 50,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம்னு நிர்ணயமும் செய்யப்பட்டிருக்கு. இந்த வேலைவாய்ப்பிற்கு எப்படி அப்ளை செய்யணும், யார் யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள், கல்வி தகுதி என்ன போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக என்ன பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினி அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷனுக்கு தான். இதுல 2 பிரிவாக இருக்கு. முதலாவதாக டெலிகாம் ஸ்ட்ரீம்ல 95 காலி பணியிடங்களும், பினான்ஸ் ஸ்ட்ரீம்ல 25 காலி பணியிடங்களும், மொத்தமாக 120 காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது தான் இந்த அறிவிப்பாக பார்க்கப்படுது. அடுத்ததாக இந்த பொசிஷனுக்கு விண்ணப்பிக்கும் போது கல்வி தகுதி என்னென்ன இருக்கணும், என்னென்ன படிச்சிருந்தா அதற்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினி டெலிகாம் ஸ்ட்ரீம்ல அந்த பணிக்கு சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிஇ அல்லது பிடெக் படிச்சிருக்கணும். அதுல குறைஞ்சபட்சமாக 60% அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியதும் அவசியமாக பார்க்கப்படுது. அதே நேரத்துல அந்த துறைகள்ல பாடப்பிரிவுகளை பொறுத்த வரைக்குமே என்னென்ன இருக்கணும்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், 2வதாக எலக்ட்ரானிக்ஸ், 3வதாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், 4வதாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஐடி, 5வதாக எலக்ட்ரிக்கல் பாடப்பிரிவு, 6வதாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பாடப்பிரிவு போன்ற இந்த பாடப்பிரிவுகளில் பட்டம் பெற்றிருக்கக்கூடியவங்களும் இந்த சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினில டெலிகாம் ஸ்ட்ரீமுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அடுத்ததாக 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கு, 2வது ஒரு வேகன்சி இருக்கு இல்லையா, அந்த பிரிவுல சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினி ஃபினான்ஸ் டீம்ல இருக்கக்கூடியவங்க என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னு சொல்லக்கூடிய சிஏ படிச்சிருக்கணும், அல்லது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சின்னு சொல்லக்கூடிய சிஎம்ஏ. இது 2ல தேர்ச்சி பெற்றவங்க, இது 2ல இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கும் போது நிச்சயமாக வயது தகுதி, வயது வரம்பு அப்படிங்கிறது நிர்ணயம் செஞ்சிருப்பாங்க. இந்த பதவிகளை பொறுத்த வரைக்குமே 120 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புல வயது வரம்பு என்ன அப்படின்னா மார்ச் 7ஆம் தேதி வரைக்கும் அந்த கணக்குல எடுத்துப்பாங்க. வயது 21ல இருந்து 30 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும். அதே போல அரசு வேலைகள்ல சில பிரிவினர்களுக்கு வயது வரம்புல தளர்வுகளுமே இருக்கு. 3 ஆண்டு, 5 ஆண்டு, 10 ஆண்டு அப்படின்னு வயது வரம்புல தளர்வுகளுமே இருக்கு. நீங்க எந்த பிரிவினை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்துட்டு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்புல போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அந்த வயது வரம்பு தளர்வு எவ்வளவு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதற்கு ஏற்றபடி இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்கவும் முடியும். அடுத்ததாக இந்த ஒரு வேகன்சியை பொறுத்த வரைக்குமே எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் செய்ய போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான 3 வழிகள் இருக்கு. முதலாவதாக கம்ப்யூட்டர் வழியில் நடக்கக்கூடிய அந்த டெஸ்ட், இது முழுவதுமாக அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும். அதே போல 2வதாக, அதாவது நீங்க கம்ப்யூட்டர் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணிட்டீங்க, எல்லாமே ஓகே அப்படிங்கும்போது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை நிறுவனம் நடத்துவாங்க. அடுத்ததாக மருத்துவ பரிசோதனைன்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் டெஸ்டும் இதுல இருக்கும். இது எல்லாத்துலயுமே செலக்ட் ஆகி வெரிஃபை ஆனதற்கு பிறகுதான் நீங்க அந்த வேலைக்கு தகுதியானவரா இல்லையா அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வெளியாகும். இது குறித்து நீங்க நேர்ல சென்றோ இல்லைனா கடிதம் மூலமாகவோ எந்த ஒரு விஷயத்தையுமே போய் அடிக்கடி செக் பண்ணிக்க முடியாத அவங்களே இதற்கான அறிவிப்புகளை வெளியிடுவாங்க. தொடர்ந்து உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டே இருக்கணும், அப்டேட்டா இருக்கணும் அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நீங்க செக் பண்ணிட்டு உங்களை அப்டேட்டா வச்சுக்கிறதும் பெட்டராக இருக்கும். அடுத்ததாக இந்த சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினி பொசிஷனை பொறுத்த வரைக்குமே சம்பளமாக எவ்வளவு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 24,900 ரூபாயில இருந்து 50,500 ரூபாய் அப்படிங்கிறது இந்த அளவுகளுக்குள்ள உங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்படும். ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆகி அந்த ப்ராசஸ் எல்லாம் முடியும் போது உங்களுடைய சம்பள விவரம் என்ன அப்படிங்கிற அறிவிப்பையும் அவங்க வெளியிடுவாங்க. சரி, இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்குமே எப்படி விண்ணப்பிக்கணும், விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விண்ணப்பம் ஓபன் ஆகிற அந்த ஸ்டார்டிங் டேட் அப்படின்னா பிப்ரவரி 5ஆம் தேதி. அதே நேரத்தில் எப்போ அப்ளை பண்ணுவதற்கான கடைசி தேதி அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 7ஆம் தேதி இந்த வருடம். அதே போல விண்ணப்பத்துல ஏதாவது கரெக்ஷன் இருக்கு, அதை நம்ம திருத்தணும் அப்படின்னா அதற்கான கால அவகாசமுமே கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கால அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 8ஆம் தேதியில இருந்து தொடங்கி மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸை அப்ளை பண்ணக்கூடியவங்க சரி செய்யணும். சரி, தேர்வு தேதி எப்போ அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 29ஆம் தேதி இந்த வருடம் 2026 வருடம் தேர்வு தேதியாக அனௌன்ஸும் செய்யப்பட்டிருக்கு.
நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தேர்வு முறைகளை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய அந்த அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்டாக இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு இந்த ப்ராசஸ்ல நடைபெறும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குன்னா, இந்த வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்குமே பிஎஸ்என்எல் நிறுவனத்தில், அதாவது நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் நிறுவனத்துல எங்க வேணாலும் நீங்க பணியமர்த்தப்படலாம், எங்க வேணாலும் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படலாம் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பர்டிகுலர் இடத்துல தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு உத்தரவாதமே கிடையாது. சரி, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அதற்கான அந்த எக்ஸாம் ஃபீஸாக நம்ம எவ்வளோ பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா, தேர்வு கட்டணமாக பொதுவாக 2500 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கு. அதுவே எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு இந்த தேர்வு கட்டணத்துல சலுகைகள் இருக்கு. அதன் அடிப்படையில 1250 ரூபாய் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதாக இருக்கட்டும், ஃபீஸ் பே பண்றது அப்படின்னு எல்லா நடைமுறைகளுமே வந்து முழுவதுமாக ஆன்லைன்ல மட்டும்தான் நடக்கும். பே பண்றது, அப்ளை பண்றது எல்லாமே ஆன்லைன்ல மட்டும்தான் நம்ம பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரெயிட்டா போய் வந்து மேனுவலா பண்றதோ இல்லைன்னா கடிதம் மூலமாக அப்படியான எந்த ஒரு ப்ராசஸுமே இல்லை அப்படிங்கிறதையும் நிறுவனமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்குள்ள போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணதுக்கு பிறகு உங்களால விண்ணப்பிச்சுக்க முடியும். பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த விண்ணப்பம் அப்படிங்கிறது ஓபன் ஆகும். அடுத்ததாக தேர்வு அறிவிப்பு குறித்து என்னென்ன விஷயங்கள் எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க, எந்தெந்த பிரிவினருக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கம்ப்யூட்டர்ல இருக்கு அப்படின்னா என்னென்ன போர்ஷன்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கு, எவ்வளவு மார்க்ஸ்க்கு வந்து நடக்க போகுது, எவ்வளவு டியூரேஷன் எக்ஸாம் நடக்க போகுது, நெகட்டிவ் மார்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கு. இந்த எல்லா விவரங்களுமே தேர்வு அறிவிப்புகளை வெளியாயிருக்கும். ஒன்ஸ் அப்ளை பண்ணுவதற்கு முன்னாடி அதையும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம்னா நம்மளுடைய எல்லா டவுட்டுமே கிளியர் ஆகிற மாதிரி இருக்கும். பிஎஸ்என்எல் நிறுவனத்துல ஓபன் ஆகி இருக்கக்கூடிய அந்த பொசிஷனுக்கு என்னென்ன விவரங்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். குறிப்பாக 120 காலி பணியிடங்கள்ங்கிறது இருக்கு. 3 முறைகள்ல செலக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. 50,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. தேர்வு கட்டணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். எப்போ அப்ளை பண்றது போன்ற எல்லா விவரங்களையுமே இதுல பார்த்திருந்தோம். நீண்ட நாட்களாக மத்திய அரசினுடைய தொலைத்தொடர்பு நிறுவனமான பிஎஸ்என்எல் நிறுவனத்துல வேலை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, வேலைக்கு சேரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல அரசு வேலைக்காக தயாராக இருக்கக்கூடிய யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நிச்சயமா ஷேர் செய்யுங்க.